ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையை மறந்து விட்டாயா? நான் சொன்ன அந்த நாள் நாளைத்தான். இதை ஒருமுறை கேட்டுப்பார். கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி உன்னை தேடி வரும். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்று உணர்த்தவே சிலரின் சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய் தங்கமே. அந்த கெட்ட காலங்களை இப்போது நினைத்து கூட நீ பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களை போல குத்திக் கொண்டே இருக்கும். காலங்கள் மாறி விட்டன. இனி வருவது எல்லாம் உனக்கான வசந்த காலங்கள் தான். உனது கையை பிடித்து நான் தூக்கி நிறுத்துகின்றேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாருமே இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் பிள்ளையே. நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அப்பா இதை செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகவே நான் இருப்பேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போதல்கிறது. மன மகிழ்ச்சி எப்போது வருகின்றது? உன்னுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள், உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு தானே வருகின்றது. அதனால் தான் உன்னுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் கனவுகளையும் நீ எதிர்பார்க்காத வரையில் நான் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகின்றேன் பிள்ளையே. இனிமேல் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்க இருப்பதை உனக்கு நன்மையாகவே நான் நடத்துவேன். நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பாராத அதிசயம் ஒன்று நிகழ்ந்து உன்னுடைய கனவுகள் அனைத்தையுமே நான் நடத்தி கொடுப்பேன். தக்க சமயத்தில் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் உதவ நானே ஓடோடி வருவேன். என்னை முழுமையாக நம்பியிருக்கும் என்னுடைய பிள்ளையை காப்பதே என்னுடைய கடமை.